Hi guys, welcome back to my channel videhassweethome. இன்னைக்கு வந்து கிச்சனை வந்து செலவே இல்லாமல் எப்படி சூப்பராக டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டப்பா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட்ஸ்லாம் வாங்கும் போது கிடைக்கும். ரசகுல்லா, குலாப் ஜாமுன்லாம் வாங்கும் போது, இல்லைனா வந்து ரெஸ்டாரண்ட்ஸில் ஃபுட்டெல்லாம் வந்து இப்போ இந்த மாதிரி தான் வந்து பேக் பண்ணி தராங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு டப்பா வந்து நீங்கள் தூக்கியே போட வேணாங்க. சூப்பரான வீட்டை வந்து இல்லை கிச்சனை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு சூப்பரான நம்ம ஒரு டெக்கோர் பீஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த மாதிரி வந்து ப்ரஷஸ் வந்து ஒரு ஃப்ளாட் ப்ரஷ், ஒரு தின்னான ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அக்ரிலிக் கலர்ஸ் வச்சு இந்த மாதிரி இந்த டப்பாவை ஃபுல்லாக வந்து ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக ஒயிட் கலர் பெயிண்ட் ஃபுல்லாக பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நம்ம அடுத்து வந்து கோட் பண்ணக்கூடிய கலர்ஸ் வந்து நல்லா வந்து எடுத்து காட்டும். உங்களுக்கு கலரும் வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக வந்து ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா காயட்டும். இப்போ பாருங்கள் காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன தீம்ஸ் வேணாலும் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லி கம்ப்ளீட்லி வந்து உங்களுக்கு வந்து ஒயிட் வந்து காஞ்சணும். இல்லைனா வந்து உங்களுக்கு எல்லா கலர்ஸும் உள்ளே வந்து பிளண்ட் ஆன மாதிரி ஆகிடும். நீங்கள் உள்ளெல்லாம் பெயிண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, வெளியில் மட்டும் பெயிண்ட் பண்ணால் போதும். இப்போது நான் கீழே பேஸில் வந்து க்ரீன் கலர், நல்லா டார்க் க்ரீன் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 2-3 லைன் அளவுக்கு வந்து நீங்கள் ஹைட் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கோட்டிங் கொடுத்துருக்கிறதுனால ஒரு கோட்டிங் நீங்கள் வந்து கலர் கொடுத்தீங்கனாலே அது வந்து நல்லா வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் கலரு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 அல்லது 3 லைன்ஸ் வர மாதிரி க்ரீன் கொடுத்தாச்சு. அடுத்து ஒரு ஃபிங்கர் ஸ்பேஸ் அளவுக்கு மட்டும் விட்டுட்டு அதுக்கு மேலே இருக்கிற போர்ஷனை ஃபுல்லாக வந்து ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபிங்கர் ஸ்பேஸ் அளவுக்கு தான், அந்த க்ரீனுக்கும் ரெட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒயிட் ஸ்பேஸ் வந்து ஒரு ஃபிங்கர் ஸ்பேஸ் மட்டும் விட்டுட்டு மிச்ச இடம் ஃபுல்லாக நீங்கள் வந்து ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன். மேலே இருக்கிற இந்த ஃபோல்டிங்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு வந்து நீங்கள் ரெட்லேயே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நீட்டான ஒரு மேலே இருக்கிற ஃபோல்டிங்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக கலர் பண்ணிவிடுங்க. இப்போ நடுவில் இருக்கிற ஒயிட் வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மர்ஜ் பண்ண போகிறோம். அதாவது ரெட்டும் ஒயிட்டும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு பிங்கிஷ் கலர் வந்து நடுவில் வர மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி க்ரீனும் ஒயிட்டும் ஜாயின் ஆகிற இடத்துல கூட அந்த இடம் வந்து ரெண்டும் கலந்த கலர்ஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கணும். அதாவது மர்ஜ் ஆகிருக்கணும். ரெட் வித் ஒயிட்டும் க்ரீன் வித் ஒயிட்டும் மர்ஜ் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா காய விட்டுருங்க. இது வந்து சீக்கிரமாக காஞ்சிரும். நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே காஞ்சிடும். இப்போ காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி நல்லா ஷார்ப்பான ப்ரஷ் வச்சுட்டு மேலே வந்து ஒரு ட்ராப்ஸ் மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ போட்டோடனே உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன வந்து தீம் வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர்மெலான் தர்பூசணி மாதிரி தான் நம்ம வந்து இதை வந்து நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் கீழே க்ரீனு ஒயிட்டு மிக்ஸ் ஆன மாதிரி மேலே ரெட்டு, அதனுடைய விதைகள் சீட்ஸ் வந்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போது கீழே இருக்கிற பேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இந்த மாதிரி கூழாங்கல் வந்து கிடைக்கும், நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் கீழே கூட கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிற கல்லெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை பழைய ஃபிஷ் டேங்க்கில் வந்து ஏதாவது இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கல்லை வந்து ஒரு 4-5 கல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த கல்லை வந்து ஃபுல்லாக வந்து டார்க் க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது நல்லா காயணும். இப்போ எல்லா கல்லையுமே வந்து நல்லா டார்க் க்ரீனில் வந்து நான் கலர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா கலர் பண்ணியாச்சு. ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் எல்லா கல்லுமே. இந்த மாதிரி இருக்கிற கூழாங்கல்ல எந்த கூழாங்கல்ல வேணாலும் நம்ம வந்து கலர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒயிட் கலர் இல்லைன்னா வந்து லைட் எல்லோ கலர் வச்சு இதில் வந்து லைன்ஸு இல்லை டாட்ஸு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அதாவது கேக்டஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ லைனாக புள்ளியாக வச்சுட்டு வாங்க, குட்டி குட்டி கோடாக வரைங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி திலகம் போட்டிருக்கேன். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி, அதாவது கத்தாழை மாதிரி கேக்டஸ் மாதிரி நம்ம வந்து டிசைன்ஸ் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நான் 5 கல்லையுமே வந்து டிசைன் பண்ணிட்டேன். இப்போது நம்ம இது வந்து இந்த டப்பில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். இதில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா
இது ஃபுல்லாக வந்து நம்ம வந்து மண் இல்லைன்னா வந்து கல்லால் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். அப்போ தான் இதை வந்து மேலே வந்து நம்ம டெக்கரேட் பண்ண முடியும். இந்த மாதிரி கல் வந்து எங்கிட்ட ஏற்கனவே இருந்துச்சு. பழைய ஃபிஷ் டேங்கோட உடஞ்சி போன ஃபிஷ் டேங்க் அது. ஸோ இந்த கல் வந்து எனக்கு ஆல்ரெடி இருந்துச்சு. சப்போஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து வெளியில் இருக்கிற கீழே இருக்கிற கல் எடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து மண் எடுத்துக்கோங்க. ஸோ எந்த கலர்ஸும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம மேலே வைக்க போகிற டார்க் க்ரீன் கலர் வந்து உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கும், நல்லா எடுப்பாக காமிக்கும். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் கலர்ஸே இல்லாமல் எல்லாமே வந்து சாதாரண கல்லாக நான் வந்து பார்த்து அதுக்குள்ளே போட்டிருக்கேன். இப்போது நம்ம வச்சுருக்கிற இந்த கேக்டஸ் எல்லாம் வந்து இதில் அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த கேக்டஸை உங்களுக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணுமோ அப்படி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. லைனாக வச்சுக்கலாம், இல்லை மேலே வச்சுக்கலாம். நீங்கள் இதை வந்து க்ளூகன் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து க்ளூகன்லாம் எதுவுமே போட்டு ஃபிக்ஸ் பண்ணல, ஜஸ்ட் அரேஞ்ச் பண்ணுறேன், அவ்வளோதான். நீங்கள் க்ளூகன் வேணும்னாலும் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாதாரணமாக வச்சாலே இது வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான டெக்கோர் பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் மேலே வைக்கலாம், இல்லை கிச்சனில் ஒரு கார்னரில் ஏதோ ஒரு கார்னரில் வைக்கலாம், ஹாலில் இல்லைனா வந்து நம்மளோட கார்டன் ஏரியாவில் வைக்கலாம். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டெக்கோர் பீஸ். பார்த்திங்கன்னா இதுக்கு செலவுன்னு பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. கலர்ஸ் வந்து ஒன்ஸ் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டால் அதை வந்து நம்ம எல்லா டிஐவைஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெக்கோர் பீஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.